அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் அரசு இழப்பீடு தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. வணக்கம். எந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கு? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. மதுரை SS காலனி புறவழிச்சாலை பகுதியில் சுதா சங்கரி என்பவர் வசித்து வருகிறார். இவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த நவம்பர் 2015 அன்று என் வீட்டை உடைத்து சுமார் 75 பவுன் நகை மற்றும் 1,39,000 பணமும் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இது குறித்து கொடுத்த புகாரின் பேரில் SS காலனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 9 வருடங்கள் ஆகியும் குற்றவாளிகளையோ எனது திருட்டு போன ஆபரணங்களையோ நிலை என்னவென்று எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை. இது குறித்து நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபொழுது இந்த நகை திருட்டு குற்ற வழக்கு கண்டறிய முடியவில்லை என எனது வழக்கை முடித்து விட்டனர் எனவும் எனக்கு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காமல் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து விட்டனர். எனவே இந்த வழக்கு விசாரணை வேறு சிறப்பு விசாரணை அமைப்புக்கு மாற்றி திருடு போன நகையை கண்டுபிடித்து தர உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. பின்னர் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பவம் நடைபெற்று 10 ஆண்டுகள் ஆகிறது, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, பாதிக்கப்பட்டோருக்கான எந்த நிவாரணமும் வழங்கவில்லை, எனவே வழக்கை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி புகழேந்தி தனது தீர்ப்பில் தங்க நகை மற்றும் பொருட்கள் திருட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் பதிவு செய்து அந்த வழக்கை கிடப்பில் வைத்துள்ளனர். இதுபோன்று பல நகை திருட்டு வழக்குகளில் கண்டுபிடித்து தரக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல மனுக்கள் தாக்கலாகி வருகின்றன. எனவே நகை திருட்டு புகார் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பல ஆண்டுகளுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, மீட்க முடியவில்லை என அந்த வழக்கில் போலீசார் பதிவு செய்து விடுகின்றனர். இது போன்ற நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் அவர் பதிவு செய்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் நகை திருட்டு புகார்தாரருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் திருடு போன நகையின் மொத்த மதிப்பில் 30% தொகையை புகார்தாரருக்கு தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். மேலும் இதுபோன்ற பல்வேறு நகை திருட்டு வழக்குகள் கண்டுபிடிக்க முடியாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ளது எனவும் அந்த வழக்குகளில் நிலவரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ADSP தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என கூறியிருந்தார். மேலும் நகை திருட்டு வழக்கில் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பதற்கான திறமை மிக்க காவல் அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு காவல் பிரிவை மாவட்டம் தோறும் உருவாக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார்.